ஹலோ கேர்ள்ஸ், இப்போ உங்கள் டாபிக் வந்து டைப்ஸ், கேர் அண்ட் யூசஸ் ஆஃப் க்ரூசிபிள்ஸ். ஓகேங்களா? க்ரூசிபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு கண்டெய்னர். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து பால் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், டீ வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நம்ம லேபில் வந்து சால்ட்டை ஹீட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது சால்ட்டை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பேர் க்ரூசிபிள். ஓகேங்களா? அண்டு different types of crucibles are used for collecting and weighing the precipitate. ஸோ சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை சாம்பிள் வெயிட் எடுக்கிறதுக்கோ உனக்கு க்ரூசிபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். These are mainly two types. Crucibles made of silica or porcelain are used when the precipitates are ignited to constant weights. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒன்று சிலிக்காவால் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா போர்சிலியனால் செஞ்சுருப்பாங்க. லைக் டைல்ஸ் எல்லாம் எதில் செய்வாங்களோ அந்த மாதிரி போர்சிலியனால் செஞ்சுருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஏதாவது ப்ரிசிபிடேட்டை நல்லா ஹீட் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணுறதுக்கு, அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போகிறதுக்கு, ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இக்னைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற க்ரூசிபிள் ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து சின்டர்டு க்ரூசிபிள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரிசிபிடேட்ஸ் விச் ஆர் வெய்ட் ஆஃப்டர் ட்ரையிங் இன் தி ஏர் ஓவன். நம்ம வந்து ப்ரிசிபிடேட்டை நல்லா ட்ரை பண்ணி எடுத்த அப்புறமா அவனில் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு. ஸோ அவனில் வந்து நம்ம போர்சிலியன் க்ரூசிபிளோ சிலிக்கா க்ரூசிபிளோ வச்சா அது வந்து ஹீட் அவ்வளோ ஹீட்டை தாங்காது. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் தாங்குற மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து சின்டர்டு க்ரூசிபிள். ஸோ 2 டைப் தான் இருக்குது, ஒன்று சிலிக்கா ஆர் போர்சிலியன், இன்னொன்று சின்டர்டு க்ரூசிபிள். சரிங்களா? ஸோ க்ரூசிபிள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஷுட் பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லி ஃபார் ஒப்டைனிங் ரிலையபிள் கிராவிமெட்ரிக் டேட்டா. ஸோ அதில் வந்து அவன் கொஞ்சம் கண்டிஷன் சொல்லியிருப்பான். க்ரூசிபிள்லாம் நல்லா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, அது வந்து ட்ரையாக இருக்கணும், நம்ம கையில் வச்சு அதை தொடக்கூடாது, அதுக்கப்புறம் ஈரமாக இருக்கக்கூடாது, அதோட ஹேண்ட்லிங் ஏற்கனவே நீங்கள் ப்ரிசிபிடேட்டை அதில் வெயிட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ப்ரிசிபிடேட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த ப்ரிசிபிடேட்டை நீங்கள் அதில் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய கேர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு கிராவிமெட்ரியில் உங்களுக்கு தேவையான கரெக்டான டேட்டா கிடைக்கும், ரிலையபிள் கிராவிமெட்ரிக் டேட்டா. சரிங்களா? தே ஷுட் நெவர் பி டச்டு பட் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஹேண்டில்டு வித் அ பேர் ஆஃப் டாங்ஸ். ஸோ கையால் தொடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ அதை எதில் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா அந்த அப்பரேட்டஸ்க்கு பேர் டாங்ஸ். ஓகேங்களா? they should not be placed on the table but on a clean tiles. ஸோ அவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுமே கீழே வைக்கக்கூடாது, ஒரு டைல்ஸ் மேலே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஃபஸ்ட் வந்து போர்சிலியன் க்ரூசிபிள்ஸ். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, they are usually 3 to 4 centimeter in diameter. They should be carefully heated with a small flame in order to avoid fracture before being heated to high temperature. ஸோ இந்த போர்சிலியன் க்ரூசிபிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஹை டெம்பரேச்சர்லாம் வச்சிங்கன்னா அது வந்து கிராக் விட்டுரும் அப்படி சொல்கிறாங்க. they are suited for heating the precipitates to very high temperature. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி அதை வந்து அந்த ஹீட்டுக்கு பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹை டெம்பரேச்சருக்கு வேணால் ஹீட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. போர்சிலியன் க்ரூசிபிள்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் யூஸ் அப் டு டெம்பரேச்சர் 1000 to 1200 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் அந்த போர்சிலியன் க்ரூசிபிளை ஹீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பெராக்சைடு அண்ட் ஆல்கலி கார்பனேட்ஸ் அட்டாக் போர்சிலியன்ஸ். ஸோ போர்சிலியனில் இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, அதாவது ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பெராக்சைடு அண்ட் ஆல்கலி கார்பனேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And therefore substance containing these materials should not be handled in such crucible. These crucibles can be cleaned with warm concentrated acid. Suppose இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர்டு ப்ரிசிப்டேட், ஒரு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ப்ரிசிப்டேட் எடுத்திங்கன்னா க்ரூசிபிளுமே அந்த கலரில் மாறிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஆசிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனாலும் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக அதை லைட்டாக ஹீட் பண்ணி வெதுன்னு இருக்கும்போது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சிலிக்கா க்ரூசிபிள். தீஸ் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் போர்சிலியன் க்ரூசிபிள். போர்சிலியன் க்ரூசிபிள்ஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஹவவர் தீஸ் மஸ்ட் பி சேஃப்லி
exposed to sudden change of temperature without any risk of fracture. ஆனால் இதில் இருக்க அட்வான்டேஜ் போர்சிலியனை விட இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நீங்கள் சடன் டெம்பரேச்சரில் வச்சாலும் கிராக் எதுவும் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. சிலிக்கா crucible must not be used for alkalis or hydrofluoric acid because these chemicals attack silica. ஸோ சிலிக்கா cruciblesலுமே சில ஆசிட்ஸ் எல்லாம் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது, இல்லைனா வெயிட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? Certain precipitates tends to adhere strongly to these crucible and hence these crucibles should be carefully cleaned immediately after use. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கலர்டு ரீஏஜென்ட்ஸோ இல்லை வைக்கக்கூடாத ஆசிட்ஸ் ஏதாவது வச்சு எடுத்துட்டிங்கன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா அது வந்து அதை அட்டாக் பண்ணி க்ரூசிபிள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படி சொல்கிறாங்க. Next வந்து platinum crucibles. Platinum crucibles are marketed in various shapes and size. The choice of crucible for an experiment is decided by the quantity of precipitate handled. These are very expensive and hence their use is very much restricted to cases where they are indispensable. These crucibles can be more readily and more uniformly heated to redness than porcelain crucibles. ஓகே, பிளாட்டினம் க்ரூசிபிள் வந்து இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் போர்சிலியன் சிலிக்கா இவங்களை விட இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் சப்போஸ் எங்கேயாவது உன்னால் போர்சிலினோ சிலிக்காவோ யூஸ் பண்ண முடியாத இடத்துல லைக் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைட், சோடியம் பெராக்சைடு அதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் பிளாட்டினம் க்ரூசிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது எவ்வளோ டெம்பரேச்சர் வேணால் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The following rules and precaution must be observed with regard to these crucible. ஸோ இப்போ போர்சிலியன், சிலிக்கா, பிளாட்டினம் இது மூணுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்கூட்டியே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது என்ன பண்ணணும்னா these must not be exposed to luminous flame since this will cause the metal to lose its luster and become brittle owing to the formation of platinum carbide. ஸோ இதை வந்து நீங்கள் நேராக எரியிற நெருப்பில் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து சப்போஸ் புகையாக எரியும் போது அதில் ஏதாவது பாத்திரம் வச்சா கறி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் க்ரூசிபிளும் வந்து கறி பிடிச்சிடும். பிளாட்டினம் க்ரூசிபிள் வந்து ஆக்சுவலாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லூமினஸ் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதோட ஷைன் போயிடும் அண்ட் சீக்கிரமாக உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? காம்பவுண்ட்ஸ் ஆஃப் லெட், சில்வர், ஜிங்க், டின், பிஸ்மத், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி மஸ்ட் நாட் பி ஹீட்டட் இன் தீஸ் வென் தேர் இஸ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஸ்டேட். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் வச்சு ஹீட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பிளாட்டினம் கூட ரியாக்ட் பண்ணி அந்த க்ரூசிபிள் வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீஸ் மெட்டீரியல் ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் ஸோ மே அலாய் வித் தி பிளாட்டினம். அவங்க கூட சேர்ந்து வேறு ஒரு மெட்டலாக மாறிடுவாங்க. Phosphate should not be ignited in platinum crucible. If phosphorus is formed during ignition, it will combine with platinum, rendering it brittle. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா, இப்போ தீஞ்ச பாத்திரத்துலலாம் எப்போவுமே அடியில் ஒரு மாதிரி சொரசொரப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரிட்டலாக மாறிடும்னு சொல்கிறாங்க. சரியா? ஹைட்ராக்சைட்ஸ், நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ் அண்ட் ஆல்கலி சைனைட்ஸ் ஷுட் நாட் பி ஃபியூஸ்ட் இன் பிளாட்டினம் க்ரூசிபிள். ஸோ இவங்களையுமே நீங்கள் பிளாட்டினம் க்ரூசிபிள்ஸில் ஹீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவாப்ரேஷன் ஆர் ஃபியூஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் மஸ்ட் நாட் பி பெர்ஃபார்ம்ட் இன் பிளாட்டினம் க்ரூசிபிள் பிகாஸ் தீஸ் எலிமெண்ட்ஸ் அட்டாக்ஸ் பிளாட்டினம். ஸோ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அதுலேருந்து கேஸஸ் எவாப்ரேட் ஆச்சுன்னா, அதாவது குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் கேஸஸ் இவாப்ரேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் பிளாட்டினம் க்ரூசிபிளில் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் பிளாட்டினமை அஃபெக்ட் பண்ணுவாங்க. The crucible should not be squeezed or scratched. A bright surface should be maintained by burnishing it with sand. ஸோ அதை வந்து நீங்கள் அழுத்தி கழுவவோ லைக் ப்ரஷ் போட்டு தேய்க்கிறது, நார் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் நீட்டாக வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Adhering substance or stains can be removed by boiling a little concentrated hydrochloric acid in the crucible. Then it should be rinsed with distilled water and dried. ஸோ சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு கலரோ இல்லை தீஞ்ச மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் எப்படி வாஷ் பண்ணலான்னா கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை கொஞ்சமாக ஊற்றி பாயில் பண்ணாவே அந்த கரையெல்லாம் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் டைப் வந்து கூச் க்ரூசிபிள்.
ஓகே. கூச் க்ரூசிபிளுக்கு ஃபிகரில் காட்டியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் மேட் ஆஃப் போர்சிலியன் வித் த பாட்டம் பர்ஃபரேட்டட் வித் அ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஹோல்ஸ். ஸோ ஏ இருக்குது பாருங்கள், அதில் பாட்டமில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் க்ரூசிபிளுக்கு பேர் கூச் க்ரூசிபிள். இட் இஸ் யூஸ்வலி ஃபிட்டட் இன் த கிளாஸ் அடாப்டர்